நட்சத்திரங்களாய் ஜொலித்து கொண்டிருக்கிற மாணவ சகோதர சகோதரிகளுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் தமிழர் திருநாள் வாழ்த்துக்களையும் கூறி எனது உரையை தொடங்குகிறேன். மனைத்தாக்க மாண்புடையார் ஆகிலார் கொண்டான், வளர்த்தாக்கால் வாழ்க்கை துணை என்று பல வருடங்களுக்கு ஆண்டுகளுக்கு முன்பாகவே வள்ளுவர் பெண்மையை போற்றி எழுதியிருக்கிறார். ஒரு மாண்புமிகு அப்படின்னு சொன்னா மாண்புமிகு முதல்வர் அவர்களே, மாண்புமிகு பிரதமர் அவர்களே, மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்களே அப்படின்னு சொல்லிதான் பெரிய பெரிய இடத்தில் இருக்கிறவர்களுக்கு மாண்புமிகு என்று சொல்லுவோம். ஆனால் வள்ளுவர் தனது பெண்மையை போற்றி எழுதியிருக்கிறார். மாண்புடையாள் என்று சொன்னால் அவள் எப்படி ஒரு பெருமைக்குரியவள் என்று சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். மாண்பு என்ற சொல் தமிழில் மிக ஆழமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல். அந்த சொல்லை பெண்ணுக்கு உரித்தாக்குகிறார் வள்ளுவர் என்றால் அதில் எத்தனை பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பெண் பிள்ளை வீட்டில் இருந்தால் அந்த வீடு கோயிலாக அலங்கரிக்கப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டு பாதுகாக்கப்படும். அதே ஒரு ஆண் பிள்ளை இருந்தால் அந்த வீடு என்னவாகும்? அலங்கோலமாகும். இதுதான் உண்மை. இது மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் பெண் பிள்ளைகள் அந்த வீட்டை அலங்கரித்து அழகு சேர்ப்பவர்கள். ஒரு கவிஞன் இப்படியாக எழுதுகிறான்: மீண்டும் அமர முடியாத ஒரு சிங்காசனம் இருக்குமே என்று சொன்னால் அது என் தாயின் கருவறை மட்டுமே. ஒரு சிங்காசனத்தில் ஒரு சிங்காசனத்தில் யார் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் அமரலாம். ஆனால் ஒரு கருவறையில் ஒரு ஜீவன் ஒரு முறைதான் பிறந்து அதிலே வளர முடியும். இது மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. இதை எல்லாரும் ஒப்புக்கொள்ள போகின்ற ஒரு உண்மை. பெண்ணின்று அமையாது. என்னங்க நீங்களே சொல்லுங்க, பெண்ணின்று அமையாது உலகே பெண்ணின்று அமையாது என்று சொன்னால் ஒரு குடும்பம் எப்படி பெண்ணை அனுசரித்து வாழ முடியாது என்று இவர்கள் பேச வந்திருக்கிறார்கள். பெண் ஒருவர் மட்டுமே குடும்பத்தை அனுசரித்து வாழ்பவள். ஒரு வீட்டில பணத்தை யார் வேணா சம்பாதி கொடுக்கலாம். ஆணும் சம்பாதிக்கலாம், பெண்ணும் சம்பாதிக்கலாம். ஆனால் அதை சரியாக பயன்படுத்துவது எங்கள் பெண் பிள்ளைகள் மட்டுமே. ஒரு உறவினர்கள் வீட்டுக்கு வந்தா அவங்க பணம் கொடுப்பார்கள். அந்த பணம் கொடுத்த அடுத்த நிமிடத்திலே அதை காலி செலவு செய்வது நமது ஆண் பிள்ளைகள். ஆனால் பெண் பிள்ளைகளோ அந்த பணத்தை தனது உண்டியலில் சேமித்து அதை பாதுகாப்பாக வைத்திருப்பார்கள். அப்பாவும் அம்மாவும் வீட்டிலே புலம்புவார்கள். அடுத்த வேலை என்ன செய்வது, அடுத்த தேவை எப்படி சந்திப்பது, அடுத்து பிரச்சனையை எப்படி சமாளிப்பது என்று. ஆனால் அந்த நேரத்தில் குடும்பத்திலே இருந்து கொண்டு, அம்மா இதோ நீங்கள் கொடுத்த பணம் நான் உண்டியலில் சேமித்து வைத்திருக்கிறேன், நம்முடைய குடும்ப தேவைக்காக இதை எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? பெண் பிள்ளைகள் மட்டும் தான் கொடுப்பார்கள். அதை ஆண் பிள்ளைகள் செலவு செய்வார்கள். இது ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும் நடுவர் அவர்களே. முதல் மதிப்பெண் பெற்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் பார்த்து நான் கேட்கின்றேன், நீங்கள் நன்றாக படிப்பதற்கு உங்களை விட உன் தாய் அதிகம் கண் விழித்திருப்பாள். இதை ஒப்புக்கொள்ளுகிறீர்களா? இதுதான் உண்மை. நம்முடைய தாய் தான் நமக்கு அதிகமாக கண் விழித்து நம்மை விட அவர்கள் தான் பாடுபட்டிருப்பார்கள். ஒரு சிறு கதையை உங்கள் முன் வைக்கின்றேன், கவனியுங்கள். ஒரு தாய் ஒரு பிள்ளையை 10 மாதம் சுமக்கின்றார். சுமந்த பிற்பாடு அவரை பெற்றெடுக்கின்றான். ஆனால் அந்த பிள்ளை 2 கால்களும் இழந்த மாற்றுத்திறனாளியாய் இந்த உலகத்திற்கு வருகிறது. ஆனால் அந்த பிள்ளையை வெறுக்காமல் அந்த பிள்ளையை வளர்த்தெடுக்கின்றாள் 13 ஆண்டுகளாக. எங்கு சென்றாலும் அந்த குழந்தையை தன் மீது சுமந்து கொண்டு அந்த தாய் எல்லா இடங்களிலும் சுற்றி வருவாள். அந்த தாயை பார்த்து கேட்பார்கள், இந்த பிள்ளையை வீட்டிலேயே விட்டு வர வேண்டியதானே, ஏன் இப்படி கஷ்டப்படுகிறீர்கள், ஏன் இப்படி சுமக்கிறீர்கள் என்று. ஆனால் அந்த தாய் அந்த பார்த்து கேட்கின்ற மனிதர்களை பார்த்து ஒரு அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவாள், இந்த பிள்ளையை என் உறுப்பின் ஒரு பகுதியாக
பிள்ளையாகவே நான் மாற்றிக்கொண்டேன். இந்த பிள்ளை இல்லாமல் எங்குமே என்னால் சென்று வேலை செய்ய முடியாது, செல்ல முடியாது. அப்படி விட்டு சென்றால் என்னிலிருந்து ஏதோ ஒரு உறுப்பு இறந்ததாக நான் கருதுகிறேன் என்று சொல்லி அந்த பெண் பதிவிடுகிறார். இது ஒரு பத்திரிகையிலே நமக்கு வந்த ஒரு செய்தியாக இருக்கிறது. ரொம்ப ஆழமான கருத்து. அப்ப அந்த தாய்மை உணர்வோடு என்ன சொல்லியிருக்கா பாருங்க, தன் உடம்பில் ஒரு பாகமாகத்தான் இந்த மகனை நான் பார்க்கிறேனே தவிர எனக்கு தனியாக இவன் அப்படின்னு நான் பார்க்கறது இல்ல. இந்த தன்மை தாய்மை உள்ளத்திற்கு மட்டுமே உரியது, தாய்மைக்காக மட்டுமே உரியது. இது ஆண்கள் கிட்ட கிடைக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. பெண் பிள்ளைகள் ஆடி அங்கு அலங்காரித்து வருவதற்குள்ளாக நேரம் ஆகிவிடாது என்று சொல்லுகிறீர்கள். சரியாகத்தான். ஒரு பேண்டை ஒரு செட்டை 2000 ரூபாய் இல்லாமல் அந்த ஆண்கள் எடுக்க மாட்டார்கள். ஆனால் என் பிள்ளைகள் 2000 ரூபாய் சொன்னால் அதை பேரம் பேசி 500 ரூபாய்க்கு வாங்கிக் கொண்டு இருப்பதை கொண்டு அலங்கரித்துக் கொண்டு ஜொலிப்பவர்களே என் பிள்ளைகள். இது அவர்களால் மறுக்க முடியாது, யாராலும் மறுக்க முடியாது. ஒரு பெண் பிள்ளை பிறந்த வீட்டில் வாழும் பொழுது அவள் தன்னை அர்ப்பணித்து அம்சமாக வாழுகிறாள். அதே பெண் பிள்ளை அவள் வளர்கிற பொழுது புகுந்த வீட்டில் வம்சத்தை வளர்ப்பதற்காக வாழ்கின்றாள். ஒரு குடும்பத்தில் ஒரு தாய் நோய்வுற்றால் அந்த குடும்பமாக இருக்காது. அதே மற்றவர்கள் நோய்வுற்றால், பிள்ளைகள் நோய்வுற்றால் அந்த பிள்ளை தனது உடலுக்கு நோயில் பாயை தேடுவதை விட தாயை தான் முதலில் தேடும் அந்த இதயம். அப்பேற்பட்ட இதயத்திற்கு சொந்தக்காரர்கள் நம்முடைய பெண் பிள்ளைகள் மட்டுமே. அந்த பெண் பிள்ளைகளை நீங்கள் பேணி காருங்கள். கடைசியாக ஒரு விஷயத்தை உங்கள் முன் வைக்கின்றேன். நமது எல்லா மதத்தாலும், எல்லா ஜனத்தாலும், எல்லா மனிதத்தாலும், இனத்தாலும் போற்றப்படுகின்ற அன்னை தெரேசா அவர்கள், அந்த அன்னை தெரேசா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்ததனால் தான் அவர்கள் போற்றப்படுகிறார்கள். அவர்கள் ஒரு முறை அவர்கள் தன்னுடைய வளர்க்கின்ற ஏழை குழந்தைகளுக்காக டொனேஷன் கேட்பதற்காக ஒரு வீதியில் நிற்கின்றார். அவர்கள் வீதியில் நிற்கும் பொழுது இரு கையும் ஏந்தி நிற்கும் பொழுது அவர்கள் கைகளில் காரி உமிழ்கிறார்கள். உமிழ்ந்த அந்த எச்சையை தன் இதயத்தின் மீது அணைத்து துடைத்துக் கொண்டு அவர் மறுபடியும் கையேந்துகிறார். நீங்கள் எனக்கான பரிசை நீங்கள் கொடுத்து விட்டீர்கள், என் குழந்தைகளுக்காக நீங்கள் என்ன கொடுக்கிறீர்கள் என்று மறுபடியும் கையெழுந்தும் நல்நலம் கொண்ட ஒரே ஒரு குடும்பம், ஒரே ஒரு இனம் இருக்கிறது என்று சொன்னால் அது பெண் பிள்ளைகள் மட்டும்தான். குடும்பத்தில் மட்டுமல்ல, இந்த சமூகத்திலும் உலகத்திலும் பெண் பிள்ளைகள் அனுசரித்து அதிகம் நடக்கின்றார்கள் தன் குடும்ப வளர்ச்சிக்காக. எனவே நடுவர் அவர்கள் நன்றாக தீர்ப்பளிக்க வேண்டும் என்று அவரை நான் வேண்டுகின்றேன். குடும்பத்தில் அனுசரித்து நடப்பது பெண் பிள்ளைகளே என வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இடம் அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றிங்க. அடுத்ததாக எதிர்த்து ஆண் பிள்ளைகளே என்ற தலைப்பில் நிறைவு பேச்சாளராக மாசிலாமணி அவர்கள் சுருக்கமாக தன்னுடைய கருத்தினை எடுத்து எம்பும்படி கேட்டுக்கொள்கிறேன். இங்கு அமைந்திருக்கும் பார்வையாளர் அனைவருக்கும் மற்றும் எங்கள் பக்கம் தீர்ப்பு சொல்ல காத்திருக்கும் எங்கள் நடுவர் அவர்களுக்கும் நாங்கள் வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். சரிங்க. நடுவில் மாத்திடலாமா? சொல்லுவீங்க, நீங்க எப்படி சொல்லுவீங்க? நாங்க 2000 ரூபாய்க்கு பேண்ட் சட்டை போடுறோமா, அவங்க 2000 ரூபாய் போடவே 500 ரூபான்னு பேசி வாங்குறாங்களா? அப்படி சொன்னா கடைக்காரர் என்ன பண்ணா, அவ்வளவுதான் முடிச்சு விட்டீங்க போங்கன்னு சொல்லிட்டு கடை இது போட்டு போயிடுவாங்க. அது எப்படி ஐயா? 2000 ரூபாய அவன் 500 ரூபாய்க்கு வாமா உனக்கு தானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எடுக்கிறானா? எவனும் கிடையாது ஐயா. அது எப்படி அந்த கருத்தை நீங்க வாயை திறந்தா பொய், மேக்கப் எப்படியோ அதே மாதிரி பொய் ஐயா. அடுத்தது ஒரு முக்கியமான கருத்து சொல்றேன் பாருங்க. அதாவது ஆண்களோட மனசு பாத்தீங்கன்னா இட்லி போல மென்மையா இருக்கும், 2 பக்கம் வெள்ளையா இருக்கும். இதோட பெண்களோட மனசு பாத்தீங்கன்னா தோசை மாதிரி ஐயா, ஒரு பக்கம் தீஞ்சு இருக்கும், ஒரு பக்கம் வெள்ளையா இருக்கும். இதுக்கு காரணம் என்ன? உங்க மனசை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது, அவங்களும் யாரையும் புரிஞ்சுக்க மாட்டாங்கயா. காரணம் தோசை கல் இல்லையா? சரி சரி. அதுக்கப்புறம் பாருங்க இன்னொரு முக்கியமான விஷயம் ஐயா, மாமியார் மருமகள் சண்டையா. இது இந்த உலகத்துல எந்த இடத்துல நடக்காம இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு இல்லப்பா.
நீங்க சொல்லுங்க அது எதனால வருது? பாடுற கூட தீர்த்திடலாம், இதை தீர்க்க முடியாது. இஸ்ரோ சயின்டிஸ்டாலே அந்த ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிக்க முடியல ஐயா. முடியல. அதுக்கு காரணம் என்ன? அவங்க மனசை புரிஞ்சுக்க முடியல. ஓ, அதுதான் பாட்டு எழுதுனா ஆறும் அது ஆழம் இல்ல, அது சேரும் கடவுள் ஆழம் இல்ல, ஆழம் எது ஐயா, அது பொம்பளை மனசுதான் ஐயான்னு பாட்டு எழுதுனா. இதே மாமனாருக்கும் மருமகனுக்கும் என்னைக்கே சண்டை வந்திருக்காயா? நீங்க சொல்லுங்க. வாய் நான் கேள்விப்பட்ட வகையில இல்லப்பா. அப்படி இல்லதானே? இதுலயே தெரியுது அவங்க குடும்பத்தை அனுசரிக்கிறாங்களா இல்ல குடும்பத்தை பிரிக்கிறாங்களான்னு. சரிங்க. அடுத்தது, இந்த வயசுல இவ்வளவு பெரிய அனுபவம் பெற்றிருக்குன்னா பெரிய விஷயம் தான். அடுத்தது சொல்லி காட்டுது ஐயா. சொல்லி காட்டுறத பத்தி பெண்கள் அடிச்சுக்கிறதுக்கு இந்த ஈரேழு உலகத்திலயும் ஆண்களே கிடையாது. ஆண்கள் ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுட்டானா போதும், உன்னை 10 மாதம் சுமந்து பெத்தனடா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே தன்னுடைய மனைவியும் தன்னுடைய பிள்ளையும் வாழ்நாள் முழுக்க தன்னுடைய மனசுல சுமக்கிற தந்தை என்னைக்காச்சும் ஒரு நாள் சொல்லி காட்டிருக்காங்கன்னு சொல்லுங்க ஐயா. இல்ல இல்ல இல்ல. அடுத்தது, கடினமான தருணங்களை ஆண்களால் தான் கடந்து போக முடியும். இப்ப உதாரணத்துக்கு அவங்க குடும்பத்துல எடுத்துக்கங்களேன். திடீர்னு ஏதோ பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க, அதுவும் ஆம்புலன்ஸ்ல. ஏன்னா அதுதான் சீக்கிரமா வருதுனால அதுல கூட்டிட்டு போறாங்க. புரியுதுங்களா? ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போறாங்க. மருத்துவர்கள் பார்த்து உங்க பையன் சீரியஸா இருக்கான்னு சொல்லிட்டு முதல்ல யார்கிட்ட சொல்றாங்க? அப்பா கிட்ட சொல்றாங்க. ஏன் அப்பா கிட்ட சொல்றாங்க? அப்பா மட்டும்தான் மனதைரியம் உடையவர். பெண்கள் என்ன பண்ணுவாங்க? ஓனு ஐயோ அப்படிலாம் அழுவாங்க. அப்படிதான் அழுவாங்க. ஆனா இதே ஆண்கள் பாருங்க, அந்த இடத்துல போயிட்டு அம்மா நீ எதுக்கும் பத்துட்டு படாத, நான் இருக்கேன்டா, உனக்காக நான் இருக்கேன், உன் பிள்ளைய நம்ம காப்பாத்துறோம்டா, உனக்காக எல்லா சூழ்நிலையும் உனக்காக நான் நிக்கிறேன். அப்படியே அந்த இடத்துல ஒரு நிக்கிறதே ஒரு ஆண் தாங்க ஐயா. சரிங்க, அருமைங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐயா, பாராட்டின்மை. அது பொதுவாகவே ஆண்களுக்கு பாராட்டு கிடைக்கிறது இல்லை. இது நம்ம சமுதாயத்தை தப்பு தான் சொல்லி ஆகணும் ஐயா. ஒண்ணு, ஆண்கள் அவன் பாராட்டிக்க மாட்டான். 2வது விஷயம், மற்றவங்க அவனை பாராட்ட மாட்டாங்க. சரி இவங்க தான் பாராட்டுறாங்கன்னு சொல்லிட்டு மனைவி கிட்ட போனா வந்துட்டான்டா இவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே ஃப்ரெண்டு கிட்ட போனா அவன் என்னைக்கே நம்ம பாராட்டிருக்கான், டே மாப்பிள்ள நீ எல்லாம் பெரிய ஆளா வர வேண்டியவன்டா அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப நம்ம ஒன்றுத்துக்குமே பிரோஜனம் இல்லாம இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம பெண்களோட கம்பேர் பண்ணும்போது முக்கியமான ஒரு கருத்து சொல்லணும் ஐயா. எப்படிப்பட்ட கடினமான தருணமா இருந்தாலும் அதுக்காக பெண்களுக்காக நிக்கிறது ஒரு ஆண் தான் ஐயா. இந்த புத்தாண்டு மற்றும் பொங்கல் அனைவருக்கும் செழுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் அமைய எனது பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை. பேச்சு காட்ட சொன்னா நடிச்சு காட்டியிருக்காரு மாணவர். அடுத்தபடியாக எப்படி பதில் சொல்ல போறாங்கன்னு தெரியல. நிறைவு பேச்சாளராக பெண்களே என்று பேச வருகிறார் ஹரிணி தமிழ்துறை. பேச்சு சுருக்கமாக அமையும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அன்பூட்டிய பெற்றோரையும் அறிவூட்டிய ஆசிரியரையும் வழிகாட்டிய பெற்றோரையும் தாழ்வணிந்து வணங்கி மகிழ்கிறேன். இதுக்கு என்னையா ஒரு கேள்வி? குடும்பத்தை அதிகம் அனுசரிச்சு நடக்கிறது பெண்களா ஆண்களான்ட்டு சின்ன குழந்தைய கேட்டாலும் பெண்கள்லாம் சொல்லுவாங்க ஐயா. இவங்க சொல்றாங்க ஆம்புலன்ஸ் பேர் வச்சா அவங்க 2 மணி நேரம் ஆகும் சிங்காச்சுட்டு. அவனே அந்த பையன் என்ன சொன்னா, ஆம்புலன்ஸ்ல ஒரு பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, அதனாலதான் ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு போனான்னு சொன்னான். ஏன்னா ஆம்புலன்ஸ்ல நிறைய ஆக்சிடென்ட் ஆன ஆண் பிள்ளைகளை தானே எடுத்துட்டு போறாங்க. அப்ப எப்படி பொம்புலன்ஸ் பேர் வைப்பாங்க? போய் யாருக்கு விழுறது? நாங்களா விழுறோம்? நாங்க பஸ்ஸுக்கு போயிட்டு பஸ்ஸுக்கு தானே வரோம். உங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அந்த ஆம்புலன்ஸையே கண்டுபிடிச்சிருக்காங்க, உங்களை சேவ் பண்றதுக்கு. 1.5 லட்ச ரூபாய் பைக் வாங்கி கொடுத்தாதான் நான் காலேஜுக்கு போவேன்னு சொல்ற பசங்க எங்க? 50 ரூபாய் கொடுத்தாலும் நாங்க காலேஜுக்கு போவேன்னு சொல்ற பொண்ணுங்க எங்கயா? இதுல யாருங்க எங்கெங்க அனுசரிச்சு நடக்கிறீங்க? பிறக்கும் போதே குழந்தைய ஆண் பிள்ளை ஆஸ்திக்கு பெண் பிள்ளை ஆசைக்குன்னு சொல்றாங்க. அப்பயே பெண் பிள்ளை பணத்துக்காக தான் பிறந்திருக்கான்னு சொல்லிடுறாங்க இல்லையா? அப்ப எங்கயா அவனை ஆண் பிள்ளை ஆசைக்குன்னு சொல்றாங்களா? அப்பா அம்மாவில அடுத்தவங்கள கூட கம்பாரிசன் பண்றது. அந்த பையனுக்கு பாரு, அவங்க அப்பா அம்மா நிறைய அதிகமா பைக் வாங்கி கொடுக்குறாங்க, கார் வாங்கி கொடுக்குறாங்கன்னு சொல்றது. ஏன்னா அவங்க உனக்கு என்ன செய்ய வேணும்னு தெரிஞ்சுதான் உங்க அப்பா அம்மா உங்களுக்கு செய்வாங்க. அடுத்த பசங்களுக்கு என்ன செய்யறாங்கன்னு பார்த்து நீங்க அப்பா அம்மா கிட்ட கேட்காதீங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் அப்பாக்கும் அம்மாவையும் உரிமையோட சாப்பிட்டியான்னு கேக்குற பெண் பிள்ளைகள் கிட்ட இருக்கிற பொறுமையும் அன்பும் ஆண் பிள்ளை கிட்ட இருக்கா ஐயா? அந்த உரிமையே ஆண் பிள்ளைங்களுக்கு கிடையாது. அதே அவங்க உடல்நிலை சரியில்லாம இருக்கும் போதே அப்ப கூட போயிட்டு எனக்கு இந்த பேண்ட் எடுத்து கூட, இந்த சட்டை எடுத்து கூடன்னு கேட்பாங்க. ஆனா பெண் பிள்ளைகள் அவங்களுக்கும் எடுத்துப்பாங்க, அப்பா அம்மாக்கும் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு
தேவை மட்டும் இல்ல, மத்தவங்க தேவையும் அறிஞ்சு புரிஞ்சு நடக்கிறவங்க தான் பெண்கள். இப்போ எல்லாருக்கும் புதுமை பெண் திட்டத்துல 1000 ரூபாய் வருது, அப்புறம் தமிழ் புலன் திட்டத்துல கவர்மெண்ட்ல இருந்து 1000 ரூபாய் வருது. அந்த 1000 ரூபாவை எந்த ஆண் பிள்ளையாச்சு வீட்டுல கொடுக்குறீங்களா? கொடுக்குறேன்றவங்க கையெழுத்து மனசாட்சி திறந்து சொல்லுங்க. எங்க வீட்டுல நான் இது வரைக்கும் 1000 ரூபாய் எடுத்து நாங்க செலவு பண்ணது கிடையாது, பேரண்ட்ஸ்க்கு தான் கொடுத்திருக்கோம். நீங்க ஒரு வாட்டி எடுத்து பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்டீங்களா? அந்த 1000 ரூபாயே பத்தாது உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்க எங்க இருந்து கொடுக்கறது? ஒரு நாளைக்கு 300 வாத்தாதான் நான் காலேஜ் போவேன், இல்லன்னா போக மாட்டேன். சாப்பிட ஒரு 100, பெட்ரோலுக்கு 100, திருப்பி நான் ஸ்நாக்ஸ் சாப்பிட 100. சரி, இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களையும் பெற்றது ஒரு தாய்தான் என்பதை மனதில் வைத்து குடும்பத்தை அதிகம் அனுசரித்து நடப்பது பெண்களே என தீர்ப்பளிக்க கேட்டுக்கொள்கிறேன். பெற்றது தாய், வளர்த்தது தந்தை. இருந்தாலும் ரெண்டு பக்கமே பார்க்கணும்ல. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை. சமூகத்துல சில விஷயம் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும், ரொம்ப உணர்வுபூர்வமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலை. தீர்ப்புக்காக அனைவரும் ஆவலா எதிர்பார்க்குறீங்க. அதற்கு முன்னாடி ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். அப்ப தீர்ப்புக்கு முன்னாடி அதை சொல்லணும் இல்லையா? இந்த சமூகத்தை கட்டமைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் குடும்பம். குடும்பம் என்பது சமூகம் சரிவர இயங்குவதற்காக கட்டமைக்கப்பட்டது. அந்த குடும்பத்துல அந்த குடும்பத்தின் உறுப்பினர்கள் அப்படின்னா அன்பு, பாசம், நேசம், ரத்த உணவுகள் அப்படின்ட்டு நிறைய இணையுது. ஆனா அந்த குடும்பத்தை நகர்த்துவது என்ன அப்படின்னா அடிப்படையில பொருளாதாரம். பொருளாதாரத்தை அடிப்படையா வைத்து தான் குடும்பத்தை நகர்த்தணும். அந்த பொருளாதாரத்தை சம்பாரிச்சுட்டு வந்து கொடுக்கறது யாரு அப்படின்னா பெரும்பான்மையாக ஆண்கள் அப்படின்னு சொல்றோம். சரி, அந்த பொருளாதாரத்தை சம்பாரிச்சுட்டு வந்து கொடுத்தா போதுமா? அதை பாதீடு பண்ணி குடும்பத்திற்கு வரவு செலவு பார்த்து சரியாக குடும்பத்தை நகர்த்தி செல்வது யாரு அப்படின்னு பார்த்தா பெண்கள். சரி, இந்த ரெண்டு விஷயத்தையும் பேலன்ஸ் பண்ணி பார்ப்போம். இப்ப ரெண்டுத்துல எது யாரால செய்ய இயலும், எது யாரால செய்ய இயலாது அப்படின்ற ஒரு கருத்து. இப்ப சம்பாதிக்கிறோம் சொல்றோம், ஆண்கள் சம்பாதிக்கிறாங்க. ஆண்கள் சம்பாதிக்கிற, ஆண்கள் பணி செய்யற அனைத்து துறைகள்லயும் பெண்கள் பணி செய்யறாங்களா அப்படின்னா செய்யறாங்க. நாங்க விமானம் ஓட்டுறோம், பெண்கள் நாங்களும் ஓட்டுறோம். நாங்க மெட்ரோ ஓட்டுறோம், நாங்களும் ஓட்டுறோம். நாங்க இந்த பெரிய துறையில இருக்கிறோம், நாங்களும் பெரிய துறையில இன்ஜினியரா இருக்கிறோம், மருத்துவரா இருக்கோம், நாங்களும் மருத்துவரா இருக்கிறோம். சரி, நாட்டை நிர்வாகம் பண்ற தன்மையில நாங்களும் இருக்கிறோம், ஒரு பெரிய காவல்துறையில நாங்களும் இருக்கோம். ஆக ஆண்கள் இருக்கக்கூடிய அனைத்து துறை சார்ந்து பெண்களும் சரி நிகரா இருக்கிறாங்க. 100க்கு 100% பெண்களும் ஆண்களுக்கான துறையில சரி நிகரா இருக்காங்க. சரி, இத நம்ம எத்தனை பேர் எடுத்துப்போனா? எல்லாரும் எடுத்துப்போம். அப்படியே இந்த பக்கம் புரண்டி வந்தா குடும்பத்தை நிர்ணயம் பண்ற ஒரு இடத்துல பெண்கள் இருக்கிறாங்க. அந்த ஆண்கள் எந்த அளவுக்கு நிறைவேற்றி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். அப்ப பெண்கள் குடும்பத்தை நிர்ணயம் செய்யற அனைத்து இடங்களிலும் ஆண்கள் அதை சரிவர நிர்ணயம் பண்றாங்கன்னா கஷ்டம். நம்ம என்ன சொல்றோம்? வீட்டுல பெண்கள் எந்த அளவுக்கு அனுசரித்து நடக்கிறாங்க, ஆண்கள் எந்த அளவுக்கு அனுசரித்து நடக்கிறாங்க, பெண்களை நிர்வாகம் பண்றாங்க, வீட்டை நிர்வாகம் பண்றாங்க என்ற கேள்விகளை கேட்கும் பொழுது ஆண்களே ஒப்புக்கொள்ளதான் செய்கிறார்கள். நாங்க இந்த விஷயத்துல கொஞ்சம் வீக்கு. ஒரு பேச்சுலர் தங்கி இருக்கிற வீட்டுக்கும் ஒரு குடும்ப பெண் இருக்கிற வீட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது நம்ம சொல்ல வேண்டியது இல்லை, இயல்பாவே தெரியும். ஏங்க இந்த வீடு இவ்வளவு அலங்கூடமா இருக்கு, இப்படி இருக்குன்னா எல்லா 4 பசங்க பேச்சுலர் பசங்க இருக்கிறது அது அப்படிதாங்க இருக்கும் அப்படின்னு சிம்பிளா முடிச்சிடுறோம். அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது? அந்த அனுசரிப்பு எங்க இல்ல? ஆண்கள் இடத்துல இல்லை. ஆக ஆண்களின் துறைகள் அனைத்தையும் ஆண்களுக்கு ஈக்குவலா எல்லா விஷயத்தையும் பெண்கள் செய்ய இயலும். ஆனா பெண்களாக நாங்க செய்யக்கூடிய விஷயத்தை நீங்க செய்யறீங்களா அப்படின்னு கேட்டா பாதிக்கு பாதி இல்லை என்ற பதில் வருகிறது. ஆக இது மாதிரி பல விஷயங்களை நம்ம உதாரணமா எடுத்து சொல்லலாம். கொஞ்சம் வரலாற்று ரீதியாகவும் இதிகாச புராணங்கள் ரீதியாகவும் சில உதாரணங்களை மட்டும் சொல்லி நான் உங்களுக்கு தீர்ப்பை சொல்லிடுறேன். இப்ப அடிப்படையில பாத்தீங்கன்னா வரலாற்று ரீதியில இதை நம்ம ஏத்துக்கலனாலும் ஒரு விஷயம் இருக்கு, உடன்கட்டை ஏறுதல்னு ஒரு விஷயம். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கணவன் இறந்த பிறகு அதோட சேர்ந்து பெண்ணையும் இறந்து விடுவாள் அப்படின்ற ஒரு தன்மை வச்சிருக்கிறோம். ஆக இந்த தன்மையை பாருங்க, மனைவி இறந்த பிறகு கணவன் இறந்து விடுவான்ற தன்மை இருக்கா? இதை வரலாற்றை நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது.
இப்படி ஒரு வரலாற்று பூர்வமான செய்தியை நம்ம மனசுல வச்சுக்கணும். இதிகாச புராணங்களை பாருங்க, யமனிடம் சென்று தன் கணவனின் உயிரை மீட்டு வந்தால் ஒரு பெண் அப்படின்னு சொல்றோம். இப்படி மனைவியின் உயிரை மீட்டு வந்த ஆண்மகனை நம்ம எங்கேனும் கண்டிருக்கிறோமா அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம். இது போல இதிகாச புராணங்களிலும் வரலாற்று ரீதியாகவும் நம்ம அனுபவிச்சு பார்க்கணும். பாரதியாருடைய வாழ்க்கை எடுத்துக்கங்க. சமூகத்துக்காக உழைத்தவன் பாரதி, ஆனா அந்த குடும்பத்தை கண்டுகொள்ளல. செல்லம்மான்னு ஒரு பெண் இல்லைன்னா அந்த குடும்பம் ரொம்ப அல்லகோலமாயிருக்கும். இப்படி தான் செய்யக்கூடிய வேலையை நீ செய்யலாம், நான் செய்யக்கூடிய வேலையை நீ செய்யலாம் அப்படின்னு பிரித்து பார்க்கும் பொழுது பெண்களுக்கு சரிசமமாக பெண்கள் பணிபுரிகிறார்கள், பெண்களுக்கு சரிசமமாக ஆண்கள் பணிபுரிகிறார்களா வீட்டில் அப்படின்னா இல்லை அப்படின்ற ஒரு பதில் வரும். அதனால குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தை நிகழ்த்த, நடத்த, வழி நடத்த ஆண்கள் தங்கள் உழைப்பை பெருமளவில் செலுத்தினாலும் கூட அதை நகர்த்தி கொண்டு செல்வதற்கு அனுசரிப்பு மிக முக்கியமானது. அந்த அனுசரிப்பு பெண்களிடத்தில் தான் நிறைவாக இருக்கிறது என்பதை உறுதி செய்து குடும்பத்தை அதிகம் அனுசரித்து நடப்பது பெண்களே 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 என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.